வணக்க மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 19, 20, 21 3 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நிஸ்தார் மீட்பு கப்பல். ஸோ ஐஎன்எஸ் நிஸ்தார் அப்படிங்கிறது இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே மேக் பண்ணப்பட்டது, உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டது. இதை வந்து இப்போ இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற செயலி. ஸோ இந்த போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற செயலி எப்போ நடைமுறைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா March 1, 2021 நடைமுறைக்கு வந்தது. ஸோ இது வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. ஸோ எந்த மினிஸ்ட்ரியால் இந்த ஸ்கீம் அப்படின்னு படிக்கும்போது அது எந்த மினிஸ்ட்ரியால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கண்டிப்பாக படிக்கணும். அது வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, அது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது, அதோட நோக்கம், இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக அந்த ஸ்கீமுக்கு வந்து ஒரு வேளை வேர்ல்டு பேங்கோ இல்லைனா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோ ஸோ யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களோட நிதி உதவியில் இயங்குது அப்படின்னா ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு ஷேரில் இயங்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தேசிய மின் ஆளுமை பிரிவால் உருவாக்கப்பட்டது. ஸோ இதை உருவாக்குனது யார் அப்படின்னா தேசிய மின் ஆளுமை பிரிவு. ஊட்டச்சத்து சேவைகளை மேம்படுத்த ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போரிடுவது தான் இந்த போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற ஆப்போட முக்கியமான நோக்கம். ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது புரோட்டோஸ்டார். ஸோ இந்த புரோட்டோஸ்டார் அப்படிங்கிறது என்னென்னா நட்சத்திர உருவாக்கத்தோட ஆரம்ப கட்டத்தை தான் புரோட்டோஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்கலாம். அதே மாதிரி சூப்பர் நோவா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் வந்து இறக்கும் தருவாய், அதோட வாழ்நாள் முடிகிற காலத்தில் வெடிக்கும் இல்லை, ஸோ அந்த ஸ்டேஜை தான் வந்து சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புரோட்டோஸ்டார் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டம், அதுவே சூப்பர் நோவா அப்படிங்கிறது கடைசி கட்டம். அடுத்தது ட்ரேட் கனெக்ட் பிளாட்ஃபார்ம். இதுனா என்னென்னா வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ட்ரேட் கனெக்ட் அப்படிங்கிறது, வணிகம் ரிலேட்டடானது. அடுத்தது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமாக அறிவிப்பு எது அப்படின்னா லங்ஃபுன் ரோப்புரி. ஸோ இந்த லங்ஃபுன் ரோப்புரி அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிசோரமில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பண்டைய நினைவு சின்னம் மற்றும் தொல்பொருள் தளம் HM சட்டம் 1958 இது வந்து நம்மளுக்கு 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் 3 ஆக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்ட் ஒன்று, அதுக்கப்புறம் பழைய பொருட்கள் சட்டம் ஒன்று, இன்னொன்று எஞ்சிய பொருட்கள் சட்டம். ஓகேவா? ஸோ 3 ஆக்ட் அப்படிங்கிறது வரும், அதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது 1861 தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான் இருந்திருப்பார். உங்களுக்கான கொஸ்டின், தமிழ்நாடு தொல்லியல் துறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்தியாவின் முதல் AI+ வளாகம். ஸோ இது வந்து எங்கே தொடங்க போகிறாங்க அப்படின்னா அமராவதி எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ யார் தொடங்குறாங்க அப்படின்னா பிட்ஸ் பிலானி யூனிவர்சிட்டி. ஸோ இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து இந்த இந்தியாவோட முதல் AI+ வளாகம் அப்படிங்கிறத தொடங்க போகிறாங்க. அடுத்தது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் ஃபார் 2025. இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குளோபல் ஃபினான்ஸ் மேகசின் அப்படிங்கிறவங்க தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ SBI அப்படிங்கிறது பார்த்தோன்னா 1955 தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும் 1921. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிற 3 பேங்காக இருந்திருக்கும். ஸோ அந்த 3 பேங்கும் சேர்ந்து 1921 பார்த்தீங்க அப்படின்னா இம்பீரியல் பேங்குன்னு மாற்றம் அடைஞ்சிருக்கும். அதுதான் 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக வந்திருக்கும். இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் 1770 ஹிந்துஸ்தான் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்கு தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் இருந்து தான் அந்த பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் கல்கத்தா அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, மும்பை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனோட புதிய பிரைம் மினிஸ்டராக யார் நியமிக்கப்பட்டிருக்கானா யூலியா அனடோலிவ்னா. ஓகேவா? ஸோ இவங்க தான். அடுத்தது ஆர்டிக்கல் 143(1). ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 143 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்தோட தெளிவுரையை கேட்கலாம் அப்படின்னு. இப்போ குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டை அது சம்மந்தமாக ஆலோசனை கேட்டுக்கலாம். பட் அதை கேட்டுட்டு அதுபடி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் கேட்குற மாதிரி தான் அதுதான் 143 சப் கிளாஸ் 1. அடுத்தது ஆர்டிக்கல்
145 சப்கிளாஸ் 3. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது குடியரசுத் தலைவர் ஒரு டவுட்டு கேட்குறாங்க அப்படின்னா அந்த டவுட்டை விசாரணை பண்ணி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு மினிமம் 5 ஜட்ஜஸ் கொண்ட ஒரு குழு அப்படிங்கிறது அமைக்கப்படணும். குறைந்தபட்சம் 5 பேராவது அந்த குழுவில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் 145 சப்கிளாஸ் 3. அடுத்தது ஆர்டிக்கல் 142 என்ன சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்றத்தோட சிறப்பு அதிகாரம் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 142. ஸோ இதெல்லாம் எதுக்கு இப்போ நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் தன்னோட சிறப்பு அதிகாரமான இந்த 142 யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, ஆளுநர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காம வச்சுருந்துருப்பார். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒப்புதல் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆளுநர் முடிவெடுத்தல் மசோதா தொடர்பாக ஒரு இது சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் காலக்கெடு கால அவகாசம் எல்லாம் எதுவும் வழங்கப்பட்டிருக்க மாட்டாது. ஸோ இனிமே அப்படி இல்லை, 30 நாள் அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஆளுநர் வந்து தன்னோட ஒப்புதலை கொடுத்தே ஆகணும், கால வரையின்றியெல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிக்கல் 200, 201 அப்படிங்கிறது தான் ஆளுநரோட முடிவெடுக்கும் அந்த 3 அதிகாரங்கள். அவர் வந்து ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லை குடியரசுத் தலைவருக்கோட இதுக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம். பட் அப்படி திருப்பி அனுப்புகிற பட்சத்தில் அவங்க அதை திருப்பி அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக பெர்மிஷன் ஓகே கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி 201 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரோட 3 அதிகாரங்களை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து கால வரையறை கொடுத்த உடனே தான் குடியரசுத் தலைவர் வந்து இப்படி கான்ஸ்டியூஷனில் இல்லை, நீங்கள் எதை பேஸ் பண்ணி இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 14 டவுட்ஸ் அப்படிங்கிறத அவங்க முன்னாடி வச்சுருக்காங்க. அந்த 14 டவுட்ஸுக்கு தான் இந்த 5 நீதிபதிகளை கொண்ட விசாரணை குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இதோட ஒரு பேக்ரவுண்டு. ஸோ இந்த கேஸ் அப்படிங்கிறது, இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அடுத்தது ஆடவரின் கூந்தல். ஸோ இது வந்து நேற்றுக்கு பேப்பரில் வந்துருந்துச்சு. ஆடவரின் கூந்தல் சங்க இலக்கியங்களில் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா ஓரி பித்தை. ஓகேவா? இந்த பெயர்களில் அழைக்கப்படுது. ஸோ சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவர் வந்து சீவகனோட கூந்தல் பற்றி ரொம்ப அழகாக ஒரு சில வரிகள் எழுதியிருப்பார். அதில் இந்த ஓரி பித்தை அப்படிங்கிற வரிகளும் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது இந்தியா EFTA இடையே வர்த்தக ஒப்பந்தம் அக்டோபர் 1 அமலுக்கு வர இருக்குது. ஸோ இந்த EFTA அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பை தான் இந்த EFTAன்னு சொல்லுவோம். ஸோ இந்த EFTAயில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னா 4 கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஐஸ்லாந்து, லிக்டன்ஸ்டைன், நார்வே, சுவிட்சர்லாந்து. ஓகேவா? இந்த 4 கண்ட்ரீஸும் இருக்காங்க. இவங்க கூட இந்தியா வந்து இப்போ வர்த்தக ஒப்பந்தம் பண்ண இருக்காங்க. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், ஞான பாரதம் மிஷன். ஸோ இந்த ஞான பாரதம் மிஷன் அப்படிங்கிறது 2025-26 பட்ஜெட்டில் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 60 கோடி ரூபாய் இதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதன்படி ஜூன் 9 நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவர் வந்து இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இது எதற்கான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா வந்து ஒரு பரந்த பன்முகத்தன்மை கொண்ட கையெழுத்து பிரதி பாரம்பரியத்தை எண்மமயமாக்கல், பாதுகாத்தல், பரவலாக்குதல். அதாவது ஓலைச்சுவடி, அதுக்கப்புறம் பனை ஓலை, பிச்சுப்பட்டை, காகிதம், துணி. ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் எழுதப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி பக்க அரிய ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்குறது தான் இதோட நோக்கம். ஸோ இதுக்கான ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இப்போ ஓலைச்சுவடி ஆகட்டும், இல்லை வேற ஒரு காகிதம், துணியில் எழுதப்பட்ட விஷயங்களாகட்டும், அது வந்து 75 வருஷம் பழமையானதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை டிஜிட்டல் மயம் ஆக்க போகிறாங்க. ஸோ இதை யார் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா கலாச்சாரத்துறை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி NMM அப்படிங்கிற ஒரு மிஷன் இருக்குது, நேஷ்னல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன், 2003 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மிஷனுக்கு அந்த மிஷனோட ஒரு அப்டேட்டட் வேர்ஷன்னே இதை சொல்லலாம். ஓகே. ஸோ இதோட தொடர்புடைய ஒரு சங்கம் பார்த்தீங்க அப்படின்னா வங்காள ஆசிய சங்கம் அப்படிங்கிறது. இது ஜனவரி 15, 1784 வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் அந்த ஓலைச்சுவடி, அந்த பழைய இதெல்லாம் வந்து அதுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனிதர். ஓகேவா? இதுதான் ஞான பாரதம் மிஷன். அடுத்தது இன்டர்நேஷ்னல் செஸ் டே, இன்டர்நேஷ்னல் மூன் டே. ஸோ ரெண்டுமே ஜூலை 20 அடுத்தது கடன் வழங்கும் நிறுவனங்கள் நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் 2025. ஸோ யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு அடகு கடைக்காரர்கள் சட்டம் 1943, தமிழ்நாடு பணக்கடன் வழங்குவோர் சட்டம் 1957, தமிழ்நாடு கந்துவட்டி தடை சட்டம் 2003. ஸோ இந்த சட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
அடுத்தது எல்ப்ரஸ் மலை சிகரம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்தோட மிக உயரிய சிகரம், உயரிய மலை தான் வந்து இந்த எல்ப்ஸ் மலை. ஸோ இங்கே இதில் ஏறிய முதல் புதுச்சேரியை சேர்ந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா. ஓகே, ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் 2.0 ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்டியூட் தான். ஸோ இது வந்து என்னென்னா இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் அப்படிங்கிறவங்க இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா குடிமை பணியாளர் தினம் என்னைக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது மகிழா ஆரோக்கியம் காக்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த மகிழா அப்படிங்கிற பேரை கேட்டாலே தெரியும், பெண்கள் தொடர்பான ஒரு திட்டம் தான். ஸோ இது எதற்கான இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் விமென்ஸ் வெல்பீயிங் இன் கவர்மெண்ட் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ அரசு வேலைவாய்ப்புகளில் வந்து விமன்ஸை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான். இது வந்து நியூ டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதில் இம்பார்ட்டண்ட்டாக இந்த பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். அப்புறம் இந்த ஸ்கீம்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.